பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முறை காவு கொடுத்திருப்பது அமைச்சர் ஐயா நேருவை. கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக மதிப்பதில்லை. ஸ்டாலினின் கொத்தடிமையாக உள்ள நேருவுக்கும் உழைப்பை பற்றி என்ன தெரியும்? அவர் விமர்சனம் செய்திருப்பது அவருடைய அரை வேக்காட்டு தளத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து விடுவார்கள். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல திராணி இன்றி தனது அமைச்சர் பரிவாரங்களை வரிசையாக அனுப்பும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முறை காவு கொடுத்திருப்பது அமைச்சர் ஐயா நேருவை. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறச் செய்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என ஸ்டாலின் கட்டிய மனக்கோட்டையை தகர்த்து எரிந்து வருகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. இனியும் பல கட்சிகள் கூட்டணியில் சேரப்போகின்றன என்று மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதும் ஸ்டாலின் வயிற்றில் புலியை கரைத்து ஊற்றி இருக்கிறது. வாக்குறுதிகளை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின்? ஆக நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு என ஒன்று இருக்காது. ஆட்சிக்கு வந்தீர்கள், 4 ஆண்டுகள் நன்றாக பெஞ்சு தேர்த்தீர்கள். நீட் தேர்வு போனதா? நேற்று முன்தினம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 5வது முறையாக நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளன. இதற்கு உங்கள் தலைவர் ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார்? ஐயா நேரு அவர்களே, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் 4 ஆண்டுகளாக திணறிக்கொண்டு இருப்பது திமுக தானே. எங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்க வேண்டும், திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக மதிப்பதில்லை என்றெல்லாம் சொல்வது யார்? திமுக கூட்டணியிலே உள்ள விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி. 1980 சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பயந்து 112 சீட்டுகளில் மட்டுமே நின்று 122 சீட்டுகளை கூட்டணியிடம் கொடுத்து மைனாரிட்டியாக பம்பிக் கொண்ட கட்சி தான் இந்த திமுக. போகின்ற நிலையை பார்த்தால் 2026 மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பயந்து மீண்டும் மைனாரிட்டி எண்ணிக்கையிலான தொகுதிகளில் தான் நீங்கள் நிற்பீர்கள் போல தெரிகிறது. பெட்டியை பற்றி நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கும் ஐயா நேருவின் பெயரில் திமுக அறிக்கை வெளியிட்டிருப்பது வேடிக்கையின் உச்சம். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்ட ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனை பெட்டிகளை அள்ளி குவித்துள்ளது என்பதை நேரு ஐயா சொல்லாவிடனும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததும் மக்கள் நிச்சயம் தெரிந்து கொள்வார்கள். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தின் கிளை செயலாளர் என்ற அடிப்படை நிலையிலே தொடங்கி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளராக மக்களின் முதல்வராக இருக்கிறார். தன் அப்பா மடியில் ஊர்ந்து தவழ்ந்த ஒரே காரணத்திற்காக திமுக தலைவராகி இருக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினின் கொத்தடிமையாக உள்ள நேருவுக்கும் உழைப்பை பற்றி என்ன தெரியும்? மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவுடன் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பிறகு முதல்வராக அம்மாவின் அரசை திறம்பட வழிநடத்தி மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கினார்கள். அதை ஐயா நேருவோ ஸ்டாலினோ மறுப்பார்கள் எனில், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு நாவலர் முதல்வராக வேண்டிய சூழ்நிலையில் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலிலே ஊர்ந்து சென்று மண்டியிட்டு துதிபாடி புரட்சி தலைவரின் கருணை பார்வை பட்டதனால் தானே முதல்வரானார். எங்களுக்கும் உங்கள் வரலாறு நன்றாக தெரியும் என்பதை உணர்ந்து பேசுங்கள் ஐயா நேரு அவர்களே. நாங்கள் சொன்னதில் எது பொய் என என்ன ஆதாரம் காட்டினார் பொம்மை முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின்? அவர் நடத்திய ஆபரேஷன் போட்டோ ஷூட் பற்றி ஒரு செய்தி வந்ததாக பீத்தி கொண்டாரே, அதுவா? இதையெல்லாம் மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா நேரு அவர்களே, நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் பார்த்துத்தான் எங்கள் பொதுச் செயலாளர் அறிக்கை மற்றும் பதிவுகளை தெரிவிக்கிறார்கள்.
ஸ்டாலினை முரசொலி படித்தும் கருணாநிதி செய்தி சேனலை பார்த்தும் நல்லாட்சி என்று மார்த்தட்ட நாங்கள் ஒன்றும் ஒரு குடும்பத்தின் கொத்தடிமைகள் அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை மிக வலுவாக இருக்கிறது. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது என்ற பீதி திமுகவுக்கு இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் ஈடியின் விசாரணை வளையத்தில் நேருவின் மகனும் தம்பியுமே சிக்கியிருக்க இன்னும் எத்தனை தம்பிகள் சிக்குவார்களோ, எத்தனை திமுகவினர் சிறையில் கம்பி என்ன போகிறார்களோ என்ற மரண பீதியில் திமுக உறைந்து போயுள்ளதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 2026 களத்திலே சந்திப்போம். சிவகங்கை மாவட்டத்திலே நேற்று மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியாத உதயநிதி அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்திலிருந்து எத்தனையோ பேர்கள் இந்த இயக்கத்தை விட்டு சென்றிருக்கிறார். இந்த இயக்கத்திலே தாய்ப்பால் குடித்தவர்கள், இந்த இயக்கத்தால் முகவரி பெற்றவர்கள், இந்த இயக்கத்தால் வளர்ந்தவர்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தை விட்டு சென்ற பிறகும் இந்த இயக்கம் இன்றைக்கும் உயிரோட்டமாக, இன்றைக்கு வலிமை உள்ளதாக மக்களின் இதயங்களிலே நிறைந்திருக்கிறதற்கு காரணம் சேவை ஒன்றே, மக்கள் சேவையை, மகேஷின் சேவை ஒன்றையே கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் மனிதரால் தோன்றப்பட்ட இயக்கம் அல்ல. இது மனித புனிதர் புரட்சி தமிழர் இன்றைக்கு ஐயா எடப்பாடி அவர்களுடைய இருவரும் தெய்வங்களான மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும், தமிழகுல சாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலும் இன்றைக்கு துவங்கப்பட்டு, நிறுவப்பட்டு, வளர்க்கப்பட்டு, ஆளாக்கப்பட்டு, உயர்த்தப்பட்டு, செல்வாக்கு கண்கள்ல கட்சி, ஏழைகளுக்கான கட்சி, எளியவர்களுக்கான கட்சி. இன்றைக்கு மாண்புமிகு உதயநிதி அவர்கள் 2 கோடி தொண்டர்கள் மனம் புண்படுகின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அவர் விமர்சனம் செய்திருப்பது அவருடைய அரை வேக்காட்டு தடத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலே தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் சிந்தனையிலே தான் இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலே இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய நல் வழிகாட்டுதலே இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய வெற்றி சரித்திரம், தமிழ்நாட்டினுடைய வெற்றி சரித்திரத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே எழுத இருக்கிறது என்பதை உதயநிதி இன்றைக்கு உணர்வு எடுத்திருக்கிறார்கள். உதயநிதி அவர்களுக்கு உதறல் எடுத்து உளறி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே வலிமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கட்டுப்பாட்டிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடு இருக்கிறது. ஆனால் உங்கள் திமுக உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டில் இருக்கிறது, உங்கள் குடும்ப வாரிசு அரசியலில் இருக்கிறது, உங்கள் மன்னராட்சியில இருக்கிறது, சர்வாதிகார ஆட்சியில் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு உங்கள் மகன் கருணாநிதியுடைய கொள்ளு பேரன், ஸ்டாலினுடைய மகன் வழி பேரன், உங்கள் மகன் இன்பநிதி கருணாநிதி டிவிக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் பொறுப்பேற்றிருக்கிறாரே. ஆகவே திமுக உங்கள் குடும்ப கட்சியாக, திமுக உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. தமிழ்நாட்டையும் உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து விடுவார்கள். ஆகவே இனி நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு நாளும் ஆள முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இனி தமிழ்நாட்டை ஆளப் போவது தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு சொல்ல காத்திருக்கிறார்கள். ஒரு சாமானியர், ஒரு விவசாயி, ஒரு எளியவர், ஒரு கருணையின் உள்ளம் உண்டவர், தாயுள்ளம் கொண்டவர், தெய்வுள்ளம் கொண்டவர், எல்லோரையும் ஆள வைப்பவர், எல்லோரும் ஆள நினைப்பவர், எல்லோரையும் ஆதரிப்பவர், எல்லோருக்கும் கருணை காட்டுபவர், பாரபட்சம் இல்லாமல் செயல்படுபவர், எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோரும் விரும்புபவர், எல்லோரும் வரவேற்பவர். அவர்தான் எடப்பாடியார். அவர்தான் எடப்பாடியார் தான் இனி இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழி நடத்துவதற்கான மக்கள் தீர்ப்பு வருகிற காலம் கடிந்து வந்துவிட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உளறல் பேச்சை ஊருக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் எடுத்து வைத்தால் இதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி
நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.